Hello students, welcome to my channel Accom Galaxy. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th காமர்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். இது ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்காக மற்ற கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணாதீங்க. லேட் ப்ளூமர்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் தரவு பண்ணிங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னுடைய டெஃபினேஷன் எழுதுங்க. வித் ஆத்தர் நேம் இருந்துச்சுன்னா அதையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் எனி 3 பாயிண்ட்ஸு. ஸோ இது ரிப்பீட்டடாக கொஞ்சம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இது ரெண்டும் தரவு பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெய்லர்? ஒன்லி ஹெட்டிங் மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க, அது பெட்டர். நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சரில் வந்து இப்போ அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த செகண்ட் கொஸ்டினை. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். எனி 5 பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். தென் செகண்ட் யூனிட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். Second chapter, functions of management. இதில் இருக்கக்கூடிய important 3 marks என்னன்னு பார்த்தோம்னா, list out the main functions of management. Next, state the importance of staffing. இந்த ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். தென் லாங் ஆன்சரில் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், MBO, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO, தென் வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் MBO. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். What are the major advantages of MBO? Next, discuss the disadvantages of MBE. Next, chapter number 4, Introduction to Financial Market. இதில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, 3 மார்க்ஸில் அதே ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ். Give the meaning of financial market. Write a note on secondary market. Then long answerல distinguish between new issue market and secondary market. Distinguish மட்டும் எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்கிஷ்க்கும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் 3 மார்க்கில் ஒரு டிஸ்டிங்கிஷு அண்ட் 5 மார்க்ஸில் ஒரு டிஸ்டிங்கிஷ் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சாப்டர் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், எனி யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் எனி 3. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபேக்டரிங் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸில் தேர்ட் கொஸ்டின், explain the various types of new financial institutions. Next, chapter 6, money market. இதில் நம்ம 4 கொஸ்டின்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 4ல் எதுனாலும் வரலாம். ஸோ இதில் மட்டும் எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 7, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சாப்டர் பொறுத்தளவுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர், புல், பேர், ஸ்டாக் அண்டு லேம் டக், இந்த 4 டாப்பிக்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ 4ஐயும் தரவு பண்ணிக்கோங்க.
அது நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க ஷார்ட் ஆன்சர்ஸில். ஸோ செகண்ட் அண்ட் தேர்டு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சரில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டில் ஒரு கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 8 செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். இதில் 3 கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ இதுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் இந்த 3 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி லாங் ஆன்சரும் இந்த 2ல் 1 கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செபி இந்த 2 லெசன்ஸில் இருந்தும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் தரவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸோட 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸோட இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸு. ஸோ இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. மற்ற கொஸ்டின்ஸையும் ஒமிட் பண்ணாதீங்க. சென்டென்ஸ் ஸ்கோரர்ஸ் எல்லா கொஸ்டினுமே ஈவன் புக்கிங் கொஸ்டின்ஸை கூட நீங்கள் தரவு பண்ண வேண்டியிருக்கும். என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே ஒரு டிப்ஸு, எந்த கொஷின் படித்தாலும் எந்த சப்ஜெக்டில் எந்த கொஷின்ஸ் படித்தாலும் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை புரிஞ்சு படிங்க. அப்போ தான் புக்கிங் கொஷின்ஸ் கேட்டால் கூட உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய அன்பான சஜஷன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.